அதிமுகவிலே முக்கிய புள்ளி அதிரடி நீக்கம். எடப்பாடி திடீர் ஆவேசம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருந்து கொண்டிருக்கிறார். பொதுச்செயலராக மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற வேண்டும், வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அதிமுகவிலிருந்து பிரிந்து போன அனைவருமே ஒன்றிணைந்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி நமது செங்கோட்டையன் போர்க்கொடி உயர்த்தி 10 நாட்கள் காலக்கெடுவும் கொடுத்திருந்தார். அந்த 10 நாட்கள் காலக்கெடு கொடுப்பதற்கு அந்த அறிவிப்புகள் என்பது கொடுக்கக்கூடிய அந்த வேளையிலே நமது செங்கோட்டையனுக்கு ஆதரவு என்பது அதிகமாகவே இருந்தது. அது ஒரு பணத்தை கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த கட்ட பிரச்சனை. இருந்த போதிலுமே அவருக்கு அந்த நேரத்திலே ஆதரவுகள் என்பது அதிகமாகவே இருந்தது. ஆனால் 2-3 நாட்கள் ஆன பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆதரவுகள் புறம் கரைய ஆரம்பித்து, தனிநபர் முக்கியமா கட்சி முக்கியமா அப்படின்னு பார்க்கிற பொழுது எங்களுக்கு கட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அனைத்து நபர்களுமே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் ஆதரவுகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு சூழலில் நமது செங்கோட்டையன் அவர்களுக்கு முழுக்க ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு 40 பேர், அதாவது ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 நபர்கள் இருக்கிறார்கள். அந்த 40 நபர்களையுமே அதிரடியாக அதிமுகவிலிருந்து நீக்கி இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது அதிமுகவுடைய கட்டுப்பாட்டை மீறி அதிமுகவிற்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலே யார் செயல்பட்டாலும் அவரை நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு மிகப்பெரிய உரிமை என்பது இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் அதிமுகவில் இருந்து கொண்டே செங்கோட்டையன் போன்ற நபர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு 40க்கும் மேற்பட்ட நபர்களை எடப்பாடி பழனிசாமி அவருடைய பதவிகளை பறித்து அதிமுகவில் இருந்து வெளியேற்றி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றிணைவது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கே சரி என்று சொன்னாலும் நாளை காலையிலே அனைவரும் அதிமுகவிலே ஒன்றிணைந்து விடுவார்கள். ஒன்றிணைந்து விட்டால் 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே வராது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்பு அதிமுக வெற்றியோ தோல்வியோ அடுத்த கட்டம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்க மாட்டார். சசிகலா அம்மையாருடைய தலைமைதான் அதிமுகவில் இருக்கும். முழுக்க சசிகலா அம்மையுடைய கட்டுப்பாட்டிலே அதிமுக செல்லும். அதற்கு ஓபிஎஸும் நமது செங்கோட்டையனும் மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு இப்ப 3-4 பிரிவுகளாக இருக்கிறது. அப்போது 10 பிரிவுகளாக மாறிவிடும். அதிமுக முழுக்க குடும்ப கட்சியாக மாற்றம் செய்யப்பட்டு விடும். அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சசிகலா அம்மையார் முழு பொறுப்பை ஏற்றுவிட்டால் மன்னார்குடி குடும்பத்துடைய ஒரு குடும்ப கட்சியாகத்தான் அதிமுக மாற்றம் செய்யப்படும். அதற்குத்தான் நமது செங்கோட்டையன் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கெல்லாம் முட்டுக்கட்டையாக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் செங்கோட்டையனுக்கு ஆதரவுகளை கொடுத்த ஒரு 40 நபர்களை அதிரடியாக அதிமுகவில் இருந்து நீக்கி இருக்கிறாராம் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.